இலங்கையை பற்றி ஒரு மாயை நாங்கள் வெளியான கொண்டு இலங்கையிலிருந்து மாயையிலிருந்து வெளியான வர வேணும். தமிழரசு, இலங்கை எத்தனை பேருக்கு தெரியும்? முள்ளிவாய்க்கால் யுத்தத்துக்கு பிறகு, மௌனிப்புக்கு பிறகு, சிங்கள தேசத்தின் சிங்கம் சுண்டலியார கதை யாருக்கு தெரியும்? அந்த சுண்டலிய 3 பூனைகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கொண்டு காய் நகர்த்துறதை எத்தனை தமிழ் மக்கள் நாங்கள் புரிந்திருக்கிறோம். இன்றைக்கு சிங்கம் இல்லை, அங்க இருக்கிற சுண்டலி என்றதை நாங்கள் புரிஞ்சு கொண்டாத்தான் நாங்கள் எப்படி பலமாய் இருக்கிறோன்னு பார்க்கலாம். அப்ப எப்படி சுண்டலியானதுன்றது அடையாளமா சொல்றேன். இந்த பூவோட சர்வதேச அரசியலை பற்றி நாங்கள் கதைக்கிறோம். ஆனா பூவோட அரசியலின் செயற்பாடுகள் எப்படி செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு 2009ஆம் ஆண்டுக்கு முதல் பார்த்திருக்கீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக 2 ஆட்சி காலத்தை அதாவது நாங்கள் எங்கள் தமிழ் தேசியம் அப்புறப்படுத்துற பிரேமதாசாவை தவிர ஒரு தொடர்ச்சியான ஆட்சி இருந்தது. 2 பதவிக்காலம் தொடர்ச்சியா நீடித்தது. அது சந்திரிகாவா இருக்கலாம், இடம் மைத்திரியா இருக்கலாம். 2009ஆம் ஆண்டு தொடர்ச்சியா செய்தவர்.